வணக்கம் ஐயா. நான் எங்கள் தங்கச்சி பொண்ணுக்காக உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தோம். வேலை கிடைக்காம ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அப்போ உங்கள்கிட்ட பார்த்து கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 இன்டர்வியூ போயிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் உங்கள்கிட்ட பார்த்து நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க, உங்களை தேடி வரும், கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கிடச்சிட்டு இப்போ அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க. சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் ஆகுதுங்க ஐயா. நீங்கள் சொல்லி சரியாக ஒரு 15 நாள்லேயே அவங்களுக்கு இமெயில் வந்துடுச்சுங்க ஐயா. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் குரல் அப்படிங்கிற ஒரு பதிவு. சரிங்களா? வெளிநாட்டில் தான் நம்மளோட ஜாதகம் பார்த்துருந்தாங்க. அவங்களுடைய உறவினர்களுக்காக ஜாதகம் பார்த்துருந்தாங்க. ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல அப்படின்னால வேலை கிடைச்சிருந்துருக்கு. நம்மளுக்கு நேற்று எதாச்சும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, சார் அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு சார். நாங்கள் என்னம்மா வேலை கிடச்சிருச்சிங்கிறீங்க, ஒரு குரல் பதிவு கொடுத்தா நான் யூடியூப்பில் போட்டுக்குவேனே அப்படின்னு சரின்னு அனுப்புனாங்க. அதுதான் இது. சரிங்களா? வேலை கிடச்சி வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான பதிவு அது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு சிறு பிள்ளையின் ஜாதகம், அதாவது ஒரு பெண் பிள்ளையோட ஜாதகம். இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க பாரம்பரிய ஜோடர் அப்படிங்கிற ஒரு ஜோடர்கிட்ட போய் ஜாதக பலன் கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, இந்த பாப்பாவுக்கு ராகு திசையில ராகு புத்தி இப்போ ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கப்ப சார் ராகு திசை ராகு புத்தி போகுது, ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப அவங்க என்னமோ ஏதோ அப்படின்னு பயந்துக்கிட்டு நம்மகிட்ட சார் இப்போ ராகு திசை போதாம்ல சார், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இருக்கப்ப நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னோம்னா, ராகு திசையை பார்த்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அந்த திசை உங்களுக்கு நல்ல திசை தான் இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் சொன்னோம். படிப்பு சார்ந்த கேள்வி கேட்டாங்க, அதே நம்ம சொன்னோம். எப்படி சொன்னோம், என்ன சொன்னோம், பாரம்பரிய ஜோடருக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். பிறப்புகால லக்னம் நம்முடைய கடகம். இந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம். சரிங்களா? அவங்க மகர ராசி திருவோணத்துல பிறந்திருக்காங்க. முதல்ல சந்திரன் தசம் எடுத்திருக்காரு. அப்புறம் அவிட்டம் அப்படிங்கிற செவ்வாய் எடுத்திருக்காரு. இப்போ சதயம் அப்படிங்கிற ராகு பகவானுடைய நட்சத்திர சாரத்துல ARP அப்படிங்கிற அட்சய ராசி இப்போ இயங்குது. இந்த பிள்ளைக்கு பிறக்கும் பொழுது கடக லக்னம். அந்த கடக லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல ராகு திசைநாதனா இருக்கிற ராகு பகவான் இருக்கிறாரு. கடக லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல நம்மளோட தசா போகுது. அதனால பாரம்பரியத்துல இந்த ராகு தசை ராகு புத்தி பிரச்சனைகளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வரைக்கும் நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பயந்துக்கிறோம். பிறக்கும் பொழுது இருந்த லக்னம் குட்டி பிள்ளையா இருந்தோம், இப்ப வளர்ந்துட்டோம், 14 வயசு ஆகுது. இவங்களுடைய கேள்வி படிப்பு பத்தி இருக்கு. ஏன் ஜென்ம லக்னத்துல இருந்து 2வது லக்னமாக அட்ச லக்னம் வருவதனால படிப்பு சம்பந்தமான கேள்வியாக வருது. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அட்சய லக்னத்திற்கு ராகு திசை ராகு புத்தி சதய நட்சத்திரம் அப்படிங்கிறதுல நம்முடைய தசா ஓடுது. இது எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப அட்சய லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல ராகு திசை நடக்கின்றது. அட்சய லக்னத்திற்கு ராகு திசை இயக்குகின்ற ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. வேற ஏன் கவலைப்படணும்? இருந்தாலும் கோச்சாரப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு ராகு பகவான் அப்படிங்கிறவரு அட்சய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருப்பதையும், கேது பகவான் அப்படிங்கிறவரு நம்முடைய கண்ணில இருப்பதையும் ஒரு பாடம் எடுத்துக்கணும். அப்பனா சுய ஜாதகத்தின்படி அவங்களுக்கு அட்சய லக்னத்திற்கு ராசி அப்படின்னு சொல்லுகின்ற, அதாவது இப்ப நடந்துக்கிற தசா அப்படிங்கிற ARP அட்சய ராசி அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்து இயங்குறதுனால ஒரு பாதிப்பும் கிடையாது அப்படின்னு நம்ம முதல்ல புரியணும். ஆனால் கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது ராகு பகவான் தற்சமயம் இங்க மீனத்துல இருக்கிறாரு. மார்ச் மாச கடைசியில் இங்க இறங்கிடுவார். அப்ப நம்ம இப்ப ஜனவரியில் நிக்கிறோம். இன்னைக்கு 11/1/2025. அவர் மார்ச் மாச கடைசியில் இங்க வந்துருவாங்க. அப்படின்னால கோச்சார ராகு பேரிச்சார வரைக்கும் மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் டேஞ்சர். இருந்தாலும் அது பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது. சரிங்களா? அதாவது அந்த அட்சய ராசிங்கிறது ஆள் மனம் சம்பந்தமானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உடல் இயக்கங்கள் அப்படிங்கிறது அட்சய லக்னம். சரிங்களா? இப்ப அட்சய லக்னம் அப்படிங்கிற லக்னாதிபதியா இருக்கிறவர் யாருன்னா சூரியன். அவர் இந்த அட்சய லக்னத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறத இருக்கிறாங்க. சரிங்களா? இயங்குகின்ற நட்சத்திரம் சுக்கிரன் எங்க இருக்காங்க? 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்பன்னா
சூரியன் லக்னாதிபதிக்கும் நட்சத்திராதிபதி சுக்கிரனுக்கும் 1-12 இருப்பதனால இந்த ஜாதகியால திறம்பட செயல்பட முடியல. அப்புறம் அவங்க என்ன நினைச்சிடறாங்க, நடக்கிற ராகு தசை ராகு புத்தி, அதனால இந்த பிள்ளையோட தன்மை சரியில்லை அப்படின்னு அந்த பாயிண்ட்டுக்கு போயிடுறாங்க. சரிங்களா? பொதுமக்கள் நம்ம அப்படி போகாதீங்க அப்படிங்கிற சொல்றோம். இப்படி இருக்கும் பொழுதே உங்களோட படிப்பு பத்தி கேட்குறாங்க. அட்சய லக்னத்திற்கு 2-11 ஆதிபத்தியம் பெற்ற புதன், அவர் 2ஆம் வீட்டிற்கு எங்க இருக்கிறாங்க அப்படின்னா 8ஆம் வீட்டில் இருக்கிறாங்க, 2க்கு 8ல. ஆனா அட்சய லக்னத்திற்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற பாய்க்கு இருக்காங்க. அப்படின்னா படிப்பு நல்ல படிப்பு, நல்ல வாத்தியார் நல்ல தன்மை கிடைச்சிடும். ஆனா இவங்களுடைய கவனக்குறைவின் காரணமாக இவங்களுடைய தன்மையில் தடுமாறும். ஏன்னா சந்திர பகவான் அப்படிங்கிறவர் அட்சய லக்னத்திற்கு 6ல் இருப்பதும், இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்திற்கு 5ல் இருப்பதும், இந்த 2ஆம் இடத்திற்கு 6 சுக்கிரன், 2ஆம் இடத்திற்கு நம்முடைய 8ல் லக்னாதிபதி 2ஆம் அதிபதியாகிற புதன் இருப்பதனாலையும் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும், இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவரும் நம்மளுடைய மீனத்துல இருப்பதனால இவங்களுடைய படிப்பு ஸ்தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இந்த ஏஎல்பி போற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு உணரணும். அப்படின்னா படிப்பு சுமார் தாங்க, பிள்ளை படிக்கும், படிக்கிற அளவுக்கு போதும். ஏன் அப்படின்னா இந்த பிள்ளைக்கு உடல் உபாதைகள் வரணும்னு இருக்குது. ஏன் அட்சய லக்னத்திற்கு 6ல் விரையாதிபதியாக இருக்கின்ற சந்திர பகவான் சரிங்களா இருக்கிறாரு 6ங்கிற இடத்துல. அப்புறம் 8ஆம் இடத்துல லக்னாதிபதியாக இருக்கின்ற சூரியன் சரிங்களா, 5-8 ஆதிபத்தியம் பெற்ற குரு, 8ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் என்ன ஆதிபத்தியம் பெற்றவர், 4-9 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய். அப்படி இருக்கனால இந்த பிள்ளைக்கு 6லும் 8லும் அந்தந்த ஆதிபத்தியத்தக்க கிரகங்கள் இருக்கனால ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு இருக்கு. அதனால நானே இருக்கேங்க, எனக்கு நேரத்தில் அந்த கை வலிச்சதுங்க, நான் ஹாஸ்பிட்டல் ஒரு ஊசியை போட்டு ஒரு மாத்திரை சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு பகலில் உட்காந்து எனக்கு உறக்கமாக வருதுங்க. நான் பகலில் உறங்காத ஆள் தான், உட்காந்தோடைய கண்ணுடைய உறக்கம் சொக்குது, அந்த மருந்தோட பவர். அப்படின்னா இந்த பிள்ளைக்கு உடல் உபாதைகள் இருக்குது, மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க, சாப்பிட்டா உடம்பு டயர்டாகும். அதன் காரணமாகவும் 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படின்னா அது கல்லீரல் கணையம் சார்ந்த முக்கியமான ராஜ உறுப்புகள் அப்படின்னால அந்த இடத்துல டிஃபால்ட் அடிக்கிறதுனால பிள்ளைகளுக்கு ஒரு மயக்கத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் காரணமாகவும் படிக்கிறது போதுங்கிற மாதிரியான தன்மை வந்துடும். அப்படின்னால இவங்களுடைய படிப்பு அப்படின்னு கொஞ்சம் மெதுவானது. ஏன் அப்படின்னா இந்த அட்சய லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிற நம்முடைய சனி பகவான் 2ஆம் இடத்துல விட்டிருந்து படிப்புத்தன்மையை கொஞ்சம் மெதுவாக்குறாரு. இதை நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? அப்பனா இத்தனை காரணம் இருப்பதனாலையும் 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் சரிங்களா தன்னுடைய 7ஆம் பல்ல 2ஆம் இடத்தையே பார்ப்பாங்க அப்படின்னாலையும் இவங்களுக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்குங்கிறது உணர்றோம். அப்பனா நடந்துருக்கிற ராகு தசைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லை அப்படிங்கிறது நீங்க உணரணும். அப்பனா தேவையில்லாம சின்ன சின்ன பிரச்சனைக்கும் இவரை தூக்கி பந்தாடுறது சரி கிடையாது அப்படின்னு நான் உணர்றேன். சரிங்களா? இப்படி அற்புதமான ஜோட முறை ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய நல்ல ஜோட முறையை உருவாக்கிய நமது ஆசிரியர் எதிர்ப்பு பொறுமுத்தியாக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோ சொல்லுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.